ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு தேங்காய் பிஸ்கட் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பிஸ்கட் செய்கிறதுக்கு நமக்கு ஓவன்லாம் தேவையே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய கடாயை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம கடைகள்லாம் இந்த தேங்காய் பிஸ்கட் வாங்கினோம் அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம குறைவான செலவுலேயே வந்து வீட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண ஜீனி சேர்த்துக்கோங்க. இந்த ஜீனியை வந்து பவுடர் பண்ணும்போதே நான் இதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நெய்யை வச்சு தான் செஞ்சுருக்கேன். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த கப்பால் ஜீனி வந்து அளந்தீங்களோ அதே கப்பால் தான் எல்லா பொருளுமே அளக்கணும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதே கப்பால் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து மைதாவில் தான் பண்ண முடியும். கோதுமையில் பண்ணீங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து இருக்காது. 2 கப்பு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நீங்கள் உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணுன்னா கூட கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே ஈஸியாக வந்து கிடைக்கும். தேங்காய் வந்து நம்ம வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக இருக்க தேங்காவை சேர்த்தாலே போதும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து நல்லா வந்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப வந்து நீங்கள் தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது அப்படியே வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதுலேருந்து ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா இப்போ சைடில் லைட்டாக வெடிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒன்று போல் இந்த மாதிரி சமப்படுத்திட்டு எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பிஸ்கெட் வந்து வேகிறதுக்கு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வந்து சூடு பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி அந்த பிளேட்டுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு வந்து தூவி வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாத்தையும் ஒன்றொன்னா அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டையும் அடுக்கி வச்சாச்சு. நம்ம இப்போ அந்த சூடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கடாயிலேருந்து மூடியை எடுத்துட்டு இந்த பிஸ்கெட்டை வந்து உள்ளே வச்சு ஒரு 40 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து தேங்காய் பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிரும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கருகிரும் வேகாத பிஸ்கெட்டு. கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிஸ்கெட் வந்து சூப்பராக வெந்துருந்துச்சு. பிஸ்கெட் வேகும் போதே நல்லா அந்த ஏலக்காய் தேங்காய் பூலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருந்துச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பிஸ்கெட்டை வந்து எடுக்கணும். சூடாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கெட் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் டேத்தில் டீ கூட நம்ம சாப்பிட்றதுக்கு குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.